அஞ்சாதி என்று என்னை காத்து வருகின்றேன், அஞ்சாதி என்று என்னை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்ச பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றேன், பிறரும் வாழ்வு எங்கள் வாழ்வை கொடுத்து அழைக்கின்றேன். அஞ்சாதி என்று என்னை காத்து வருகின்றேன், அஞ்சாதி என்று என்னை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக பின்வரும் நபர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இருதய ராணி ஜெயக்குமார், செல்வி தாஸ், அன்புலதா, ஜெய்சி ஃபேமிலி, அகஸ்டின் ஃபேமிலி, எல்தோ, டேவிட் ராஜ் மேரி, ராஜம்மா, மேத்யூ கே தாமஸ் ஃபேமிலி, மிஸ்ஸஸ் பெஞ்சமின் ஃபேமிலி, மிஸ்ஸஸ் ரோஸ் ரோச் ஃபேமிலி, அலெக்சாண்டர், அலெக்ஸ் ரொட்ரிகோஸ், பீனா, ஜேசுதாசன், ஷர்லி, சிறிய புஷ்பம், ஜோசப், லூயிஸ் ஃபேமிலி, அமல்ராஜ் குடும்பம், அருள் டாமினிக், ரபேகா, கல்பனா, பி ஸ்ரீதர், அகஸ்டின் குடும்பம், சாஜு தாமஸ் குடும்பம், ரொனால்ட் பீட்டர் குடும்பம், இன்னாசியப்பா குடும்பம், ஆவே மரியா பிரேயர் குரூப், ஜேசுதாஸ் மேரி, பிலிப் கிளேத்தோஸ், ராதா கிளேத்தோஸ், லெஸ்மி ஜோ, பெனடிக்ட் அனசியா, PM Abraham, மரியம் தாமஸ், ரொலாண்ட் டி குரூஸ், மைக்கேல் ராஜ், சூரிய கலா, சாம்சன் பிரேம்குமார் குடும்பம், கே சுந்தரராஜன், அல்போன்ஸ் ஜோஸ்பின், லியோனார்ட் டிபக், சுமித்ரா, ஜெயந்தி, புஷ்பா, ராஜி மெல்டா, டீனா சுகுமார், பேபி தாமஸ், குழந்தை ராஜ், ஜெஃப்ரி தாமஸ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆண்டனி ராஜன், ஜார்ஜ் ஜோசப் குடும்பம், விடி அகஸ்டின் குடும்பம், திவ்ய மேரி, கே தாமஸ், அருளானந்தம், அமலி ராணி, ஹென்றி சாந்தம்மாள் குடும்பம் மற்றும் விமலா பத்மராஜ், ஹியூபர்ட் ஃபெனலின் குடும்பம், பிரான்சிஸ் பாயஸ், பால், அலெக்ஸ் ரோட்ரிகஸ் இந்த குடும்பங்கள், மேலும் சில்வஸ்டர் நடுலாக ஒப்புக்கொடுக்கின்றார்கள். கருத்துக்களுக்காக பெஞ்சமின் குடும்பம், தாமச்சம் ஃபேமிலி, அமல்ராஜ், தப்னா ஃபேமிலி, கிறிஸ்டோபர், அஸ்வினி பாபா, கெம்பு ராஜ், சீதாஜி, அருள் ராஜ், லிலி, மிஸ்டர் டாமி, மேரி குடும்பம், MC ஜாய், ரிச்சர்ட் ஜாய், லூசி ஜாய், கீது ஜோ, பெதியா, பிரிஜேஷ், ஜாஸ்மின், சகாய ராஜன், ஜோஷுவா, மஹீரா நாயர், ஜென்சி ராணி, ஃபெல்சி, தாமஸ், இன்னாசியம்மா, சௌத்ரி, அன்னமேரி, BS சந்தான பாண்டியன் இவர்களுக்காக இந்த பலியான சிறப்பாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இறந்த ஆன்மாக்களான ஜோசப், லூயிஸ் குடும்பத்திலே இறந்த ஆத்மங்கள், அமல்ராஜ் குடும்பத்திலே இறந்த ஆத்மங்கள், அருள் டாமினிக், ரெபேக்கா, கல்பனா, சகாயராணி, ஜீவரத்னம், ஜேசு மேரி, கிறிஸ்டோபர் சேகரன், ரத்னதாஸ், தாமஸ், ஜெயராணி, மிஸ்டர் தாமஸ் சாக்கு, டாமி ஜோசப், டாமி அனம்மா, பெப்பின் பெர்னாண்டோ, பங்கஜம் பெப்பின், மார்கரெட், ஆண்டனி சாமி, மிஸ்டர்
Runstar Press, Lawrence Rodriguez, Lud Raj, Joseph Raj, Ignatius Sabriyamal, Vedamuthu Suse Raj, Annamal Kudandai, அருள் மேரி, அன்னம்மாள் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆத்மங்கள், சாரதாம், இந்திரா எலிசபெத் மற்றும் அனைத்து ஆத்மங்களுக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மங்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மூவர் இறைவன் திருப்பெயரால் இந்த திருப்பலியினை தொடங்குவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு இறை மக்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இறையாட்சியின் விதை ஊன்ற தோமாவின் தடம் பதித்த இப்பேராலயத்தில் அவருக்கு விழா எடுக்க நம்மையே தயாரித்து இம்மூன்றாம் நாளில் இப்பெரு விழாவை மகிழ்வோடு கொண்டாட ஒணுங்கின்றோம். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று விசுவாச அறிக்கையிட்ட தோமா, வாரும் நாமும் அவரோடு இறப்போம் என்று நம்பிக்கை முழக்கமிட்டார். இப்பேராலயமானது கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்திய அப்போஸ்தலர் தோமா கல்லறையின் மீது கட்டப்பட்டுள்ளது. இந்திய நாட்டின் மகத்துவமிக்க புனித தலமான விளங்கும் இப்புண்ணிய பூமியில் வாழ நாம் அனைவரும் பேறு பெற்றுள்ளோம். எவ்வித பேராபத்திலும் நம்மை காத்து வரும் பேராலயம் இது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்ததே. இனி குறையுள்ள விசுவாசம் நம்மிடம் இல்லை. நிறைவான விசுவாசம் உள்ளவர்களாய், புனித தோமையாரின் பக்தர்களாய் இயேசுவின் புகழ் பாரெங்கும் பரவச் செய்வோம் என்னும் உறுதியோடு அவரது ஆசீர் என்றும் நம்மில் நிறைவாக தங்கிட இத்திருப்பலியில் நாமே நம் முழுவதும் ஒப்பு கொடுப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலி வழியாக நாம் எதை பெற்றுக்கொள்ள இங்கு வந்திருக்கிறோம் எண்ணி பார்ப்போம். பிதாவே, இத்திருப்பலி வழியாக உமது அன்பை நான் உணர வேண்டும். பிதாவே, இத்திருப்பலி வழியாக உமது அன்பை நான் உணர வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவே, இத்திருப்பலி வழியாக உமது அருளை நான் பெற வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவே, இத்திருப்பலி வழியாக உமது அருளை நான் பெற வேண்டும். தூய ஆவியாரே, இத்திருப்பலி வழியாக உமது தோழமையில் மகிழ வேண்டும். தூய ஆவியாரே, இத்திருப்பலி வழியாக உமது தோழமையில் மகிழ வேண்டும். இந்த விசுவாச உணர்வோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். நாம் அடைய இருக்கின்ற பேரருளுக்கு தடையாய் இருக்கிற நமது பாவ நிலைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்ற வார்த்தையை மறந்து நிலையற்ற இவ்வுலகில் வாழ அளவற்ற விதமாய் பற்று கொண்டு
உம்மை விட்டு அகன்று சென்றதற்காகவும் உமது வார்த்தையை கேட்கின்ற நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர தவறியதற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மீது இரக்கம் வையும், என் மன்றாட்டுக்கு செவி சாயும். என் மீது இரக்கம் வையும். நல்ல ஆயனாம் இறைவா, குருக்களையும் துறவிகளையும் மதிக்காமல் நடந்து கொண்ட தருணங்களுக்காகவும் அவர்கள் தேவைகளில் பாராமுகமாய் இருந்ததற்காகவும் மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். என் மீது இரக்கம் வையும், என் மன்றாட்டுக்கு செவி சாயும். என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் நிறைவா, உறவுதான் வாழ்க்கைக்கு அர்த்தம் அளிக்கிறது என்பதை உணராமல் எங்கள் உற்றார் உறவினரையும் அயலாரையும் இழிவுபடுத்தி அவர்களது தேவைகளில் உதவி செய்ய மறுத்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். என் மீது இரக்கம் வையும், என் மன்றாட்டுக்கு செவி சாயும். என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் நிறைவா, சமூக தொடர்புக்கு உதவும் ஊடகங்களையும் வலைத்தளங்களையும் சரியான வழியில் பயன்படுத்தாமல் பிறருக்கு துன்பம் கொடுக்கவும் தீமையை ஏற்படுத்தவும் தவறான வழியில் பயன்படுத்தியதற்காக மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகின்றோம். என் மீது இரக்கம் வையும், என் மன்றாட்டுக்கு செவி சாயும். என் மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தும் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமென் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே.
ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையே இறைவா, எங்கள் பாரத நாட்டுக்கு உமது நற்செய்தியை முதல் கொணர்ந்த புனித தோமையாருக்கு பெருவிழா எடுக்கும் நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை புகழ்கின்றோம். காலம் காலமாக உண்மை கடவுளை பல்வேறு வகைகளில் தேடி அலைந்து கொண்டிருக்கும் இந்தியராகிய நாங்கள் புனித தோமையாரின் வேண்டுதலால் இயேசுவே எங்கள் ஆண்டவர் என்று கண்டு என் ஆண்டவரே என் கடவுளே என்று அறிக்கையிட்டு அவர் திருவடிகளில் சரணடைய செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 23-35 முடிய. அப்போது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்துச் சென்று விருந்தோம்பினார். மறுநாள் அவர் அவர்களுடன் புறப்பட்டு போனார். யோப்பாவில் உள்ள சகோதரர் சிலரும் அவரோடு சென்றனர். அடுத்த நாள் அவர் செசரியா நகரை சென்றடைந்தார். கொர்நேலியு தம் உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் வரவழைத்து அவருக்காக காத்து கொண்டிருந்தார். பேதுரு வரவே கொர்நேலியு அவரை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அவரோடு பேசியவாறே பேதுரு உள்ளே சென்றார். அங்கு பலர் வந்திருப்பதைக் கண்டு அவர்களை பார்த்து, ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் யார் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார். ஆகவே நீங்கள் என்னை வரவழைத்த போது மறுப்பு கூறாமல் வந்தேன். இப்போது சொல்லும், எதற்காக என்னை வரவழைத்தீர் என்று வினவினார். அதற்கு கொர்நேலியு கூறியது, 3 நாட்களுக்கு முன் இதே நேரத்தில், அதாவது பிற்பகல் 3 மணிக்கு என் வீட்டில் நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். அப்போது பளபளப்பான ஆடையணிந்த ஒருவர் என் முன் வந்து நின்றார். அவர் என்னிடம், கொர்நேலியு, உம் வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார். உம் இரக்கச் செயல்களை அவர் நினைவிற்கொண்டார். ஆகவே நீர் யோப்பாவுக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயருடைய சீமோனை வரவழையும். அவர் தோல் பதனிடுவராகிய சீமோன் வீட்டில் விருந்தினராக தங்கியிருக்கிறார். அவ்வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். எனவே தான் உடனே உமக்கு ஆள் அனுப்பினேன். நீரும் இங்கு வந்தது நல்லது. ஆண்டவர் பணித்த அனைத்தையும் இப்போது மொழியாக கேட்பதற்கு நாங்கள் யாவரும் கடவுள் திருமுன் கூடியிருக்கிறோம். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பதில், உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம்
நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரே புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகப் பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 19 முதல் 22 வரை. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தோமாம், நீ என்னை கண்டதால் விசுவாசம் கொண்டாய். காணாமல் விசுவசிப்போர் பேறு பெற்றோர் என்றார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 வசனங்கள் 24 முதல் 29 வரை. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 வசனங்கள் 24 முதல் 29 வரை. 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, நமது பங்கின் பாதுகாவலரான இந்திய திருநாட்டின் அப்போஸ்தலர் என்று பார்ப்போற்றுகின்ற புனித தோமையாருடைய பெருவிழாவை மகிழ்ச்சியோடு ஆழ்ந்த விசுவாசத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், இப்பங்கு மக்கள் அனைவருக்கும், புனித தோமையாரை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் இத்திருவிழா வாழ்த்துக்களை இங்கு கூடியிருக்கின்ற அன்பு குருக்கள், சிறப்பாக உங்களுடைய பங்கு தந்தை அருட்தந்தை லூயிஸ் மத்தியாஸ் அவர்கள் சார்பாகவும் மற்ற அனைத்து குருக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். God bless you all. இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு பலத்த கரவொலி கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். God bless you. அதுபோல உங்களை அன்போடும் பாசத்தோடும் வழி நடத்தி வருகிற அன்பு பங்கு தந்தை அருட்தந்தை லூயிஸ் மத்தியாஸ் அவர்களுக்கும் அவருடன் உழைக்கின்ற அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருடைய சார்பாக, என் சார்பாக நெஞ்சார்ந்த திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். God bless you fathers. Happy Tuesday. God bless. ஒரு கலவழி கொடுங்களேன், அது பத்தாது. பங்கு சாமியாருக்கு இவ்வளவுதானா? தேங்க்யூ. அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி வாசகம் முடிந்தவுடன் குருவானவர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி என்று சொன்னவுடனே எல்லோரும்
கிறிஸ்துவே உமக்கு புகழ் என்று சொல்லுகிறோம். அந்த நேரத்தில் சொல்லப்படுகிற ஒரு சிறிய ஜெபம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சிலருக்கு இது தெரிந்திருக்கலாம், ஆனால் அதை பயிற்சி செய்கிறார்களா, பயன்படுத்துகிறார்களா தெரியவில்லை. நான் சொல்லுகிறேன், இதை நாம் எல்லோரும் திரும்பி சொல்லுவோம். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. சொல்லுவோம். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. ஆமா, பாருங்க எவ்வளவு அருமையான ஜெபம் இது. விசுவாசத்தோடு இதை நாம் சொல்லும் பொழுது இதன் பலனை நாம் உணர முடியும். பரிசுத்தமான உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள நம்மால் முடியும். அன்பார்ந்தவர்களே, சில பேர் சொல்லுவாங்க, திருப்பலியில எவ்வளோ நல்ல ஜெபம்லாம் இருக்குது. கண்டிப்பா ஆண்டவரே என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஜெபம் அது சொன்னா போதும், எதுக்கு இந்த ஜெபம் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, பூசை புத்தக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஜெபம் இது. நற்செய்தி வாசகம் முடிந்தவுடனே குருவானவர் அமைதியா சொல்லுவாரு. அதை கேட்கிற மக்கள் கூட அமைதியாக உள்ளத்துல இந்த சின்ன ஜெபத்தை ஒவ்வொரு முறை நீங்க நற்செய்தி வாசகத்தை கேட்கும் பொழுது இந்த ஜெபத்தை சொல்லுங்க. ஒரு முறை சொல்லுவோம். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இந்த நற்செய்தியின் தொடக்கத்துல தோமையாருக்கு இருந்த ஒரு அடைமொழியோ அல்லது பெயரோ, பெயரின் ஒரு பகுதி என்னது? திதிம் என்ற தோமா என்று நாம் வாசிக்க கேட்டோம். திதிம் என்றால் என்ன பொருள்? இரட்டையர் அல்லது ட்வின். ட்வின்ஸ்னு வரல, ட்வின் அப்படின்னு இருக்கிறது. ஒருவேளை விசுவாசத்துக்கும் அவிவிசுவாசத்துக்கும் நடுவில் அப்படியே தடுமாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு நிலை. பாருங்க, ரெண்டு இரட்டை. அதுதான் ஒன்று, ஒரு பக்கம் விசுவசிக்கிறார், மறுபக்கம் அந்த விசுவாசத்துல தடுமாறிடுறார். அது ஒரு அர்த்தமாக இருக்கலாம். எல்லாருக்கும் உண்டு. வாழ்வு என்பது எப்பொழுதோ ரோஜா மலர் படுக்கை அல்ல. இன்பம் உண்டு, துன்பம் உண்டு, மேடு உண்டு, பள்ளம் உண்டு. அதுதான் இரட்டை. இன்னொரு அர்த்தம் முக்கியமானது. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் இதை நினைவு கூறுவோம். தோமா ஒருவர், இரட்டை என்றால் இன்னொருவர் எங்கே? யார் அவர்? இவரை மாதிரியே இருக்கிறவர் யார்? ஆண்டவர் இயேசு. இதைதான் நாம் உணர வேண்டும். ஆண்டவர் இயேசுவை போல தோமா இருந்தார். ஆண்டவர் இயேசுவை போல தோமா செயல்பட்டார். ரெண்டு உதாரணங்கள் நான் தருகிறேன். ஆண்டவர் இயேசு மத்தேயு எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்க, என்னுடைய சுமையை ஏற்றுக்கொள்ளுங்க, நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் வார்த்தை. மத்தேயு எழுதிய நற்செய்தி 21வது வசனம், 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்க. எது அந்த நுகம்? அந்த நுகம் ஒரு பக்கத்துல வழக்கமாக 2 மாடுகளை இணைக்கின்ற தடிதான் அந்த நுகம். இயேசு இதை நினைவில் வைத்துதான் இதை சொல்லுகிறார். 2 மாடுகள் இணைக்கின்ற பலுவை லகுவாக எளிதாக தாங்கக்கூடிய விதத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது தான் அந்த நுகத்தடி. ஒரு பக்கம் நாம் இருக்கிறோம், இன்னொரு பக்கம் ஆண்டவர் இயேசு இருக்கிறாரு என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. பாருங்க, இயேசு குறிப்பிடுகிற அந்த நுகத்தடி, அதுல ஒரு பக்கம் இயேசு இருக்க வேண்டும், மறுபக்கம் நாம் ஒவ்வொருவரும் இருக்கணும். அப்பொழுது நம்முடைய கிறிஸ்தவ கடமைகளை நன்றாக செய்ய முடியும். முழுமையாக, என்னையே முழுமையாக என்று நாம் தியானிக்கிறோம்.
இந்த திருப்பலியின் தொடக்கத்திலே நான் சொன்னேன், அப்பா பிதாவே உமது அன்பை நான் உணரணும், ஆண்டவராகிய இயேசுவே உமது அருளை நான் பெற்றுக்கொள்ளணும், தூய ஆவியாரே உம்முடைய தோழமையில நாம் மகிழணும், அதுக்காக என்னையே முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன். பாருங்க, அதுதான் முக்கியம். என் முழு உள்ளத்தோடு நான் முயற்சி செய்வது இந்த 3 தான் முக்கியமாக. சகோதரனே சகோதரியே, அதற்கு இந்த நுகத்தடி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஏசாமி தான் நம்மோட கூடயே இருக்கிறாரு. 1. 2வது உதாரணம், லூக்கா எழுதிய நற்செய்தி 24ஆம் அதிகாரத்துல ரம்மாவுக்கு செல்லுகிற 2 சீடர்கள் நாம் பார்க்கிறோம். பாருங்க, 2 சீடர்கள், அவர்கள் நடுவே இயேசு போய்கொண்டிருக்கிறார். அதுல ஒருவருடைய பெயர் கிளயோப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்ப இன்னொருத்தர் யாரு? நாமாக இருக்க வேண்டும். பாருங்க, விவிலியத்தில் பெயர் குறிப்பிடப்படாத ஒருவர் நமக்கு அடையாளமாய் இருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்க. ஆகையினால் அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, இந்த திதிம் என்ற அந்த வார்த்தை, இரட்டையர் என்ற அந்த வார்த்தை இத்தகைய சிந்தனைகளை நமக்கு வழங்குகிறது. நான் இயேசுவை பிரதிபலிப்பவனாக இருக்க வேண்டும். இதை நாம் உணர்ந்து கொள்வோம். புனித தோமையார் இதற்காக வல்லமையோடு பரிந்து பேசுவாராக. 2வதாக, கண்டு விசுவசித்தவர். தோமாவுக்கு முன்னால கண்டு விசுவசித்தவர் யார்? ஒரு அப்போஸ்தலர் இருக்கிறார். யாரு? பேதுரு இல்ல. பேதுரு பற்றி அது மாதிரி காணாம். யோவான் எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிக்க. முக்கியமான பாருங்க. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து, கல்லறைக்கு முதல்ல யார் வர்றது? யோவான் நற்செய்தியாளர். அந்த அப்போஸ்தலர் தான் முதல்ல வரார். அப்புறம் முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். யார் அது? இவர் தான் உள்ளே போறார். யோவான் உள்ளே போகிறார். கண்டார், நம்பினார். பாருங்க, நாம் எல்லாரும் சொல்லுவோம், கண்டார், நம்பினார். நான் சொல்லுங்க. கண்டார், நம்பினார். சகோதரனே சகோதரியே, யோவான் நற்செய்தியாளர் முதல்ல அவர் எதை பார்க்கிறாரு? காலியான கல்லறையை கண்டார். எதை நம்புறாரு? இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். இயேசு உயிர்த்தெழுந்தது மட்டும் இல்ல, அங்கதான் தோமையாருடைய சிறப்பு இருக்கிறது. பாருங்க, தோமையார் கூட கண்டார், உயிர்த்த இயேசுவை கண்டார். உயிர்த்த இயேசுவை கண்டு, இயேசுவே நீர் உயிர்த்தெழுந்து விட்டீர், நான் விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொல்லல. என்னன்னு சொன்னாரு? சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னு சொன்னாரு? இன்னொரு தடவை என்னன்னு சொன்னாரு? என் ஆண்டவரே, என் தேவனே, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொன்னார். வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? யோவான் நற்செய்தியாளர் கூட கல்லறை கண்டார், நம்பினார். எப்படி அவர் அறிக்கை இடுகிறாரு? எதை நம்புறாரு? இயேசு உயிர்த்தெழுந்தத. ஆமா, முக்கியமானது. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்தது மட்டுமல்ல, அதை விட ஒரு படி ஆழமாக என்னன்னு சொல்றாரு? இவர் மெய்யாகவே கடவுள், கடவுளின் மகன் என்று விசுவாச அறிக்கையிட்டார் தோமையார். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, சமீபத்துல பெரம்பூர்ல லூர்து மாதா சுரூபம் கண் திறந்து பார்த்தது, கண் அசைகிறது. எக்கச்சக்கமான மக்கள் நீ பாத்தியா, நீ பாத்தியா என்று கேட்கிறார்கள்.
சில பேரு நான் பார்த்தேன், என் கண்ணுக்கு மாதா கண்ணு மூடி மூடி திறந்தது தெரிஞ்சது. அவங்களுக்கு எவ்வளவு பெருமை, எவ்வளவு பெருமை. அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, கண்டதும் கண்டதை சொல்லுவதும் இயற்கை, அதோட வாழ்க்கை நின்றுடுறது இல்ல. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? விசுவசிக்க வேண்டும். அங்க அது இருந்ததா? அதுதான் கேள்வி. மாதா கண் திறக்கிறத, மாதா சுரூபம் கண் திறக்கிறத பார்க்கிறது பெருசு இல்ல. அதுக்கு அடுத்தது கண்டு விசுவசிக்கணும். வாழ்க்கை மாறுகிறதா? அதனால வாழ்க்கை மாறணும்னு தானே மாதா சுரூபம் கண் சிமிட்டுகிறது. சும்மா அதை பார்த்து வியந்து போகிறதுக்காக அல்ல. பார்ந்த சகோதரனே சகோதரியே, செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி புனித ஜான்வாரியூஸ் என்ற புனிதருடைய விழாவை கொண்டாடுகிறோம். அன்று ஏராளமான மக்கள் ரோமாபுரி அருகே இருக்கின்ற நேபிள்ஸ் என்ற ஊருக்கு செல்லுகிறார்கள். காரணம், அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இது போல ஒரு ஜாடியில புனித ஜான்வாரியூஸினுடைய உறைந்த ரத்தம் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த நாளிலே செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி அவருடைய திருவிழாவிலே உறைந்த ரத்தம் திரவமாக, சாதாரண ரத்தமாக அது மாறுகிறது. இன்றும் அது மாறுகிறது. பார்ந்த சகோதரனே சகோதரியே, அதை காண எவ்வளவு பேர் போறாங்க. நான் அதை பார்த்தேன், ஆச்சரியமா இருக்குது. அதோட நின்றுட்டா பிரயோஜனம் இல்லை. அதை தான் நான் வலியுறுத்துகிறேன். அதை கண்டு நான் மாற வேண்டும். அதை கண்டு நான் விசுவசிக்க வேண்டும். அதை கண்டு என்னை முழுமையாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அது அர்த்தத்தை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இயேசு மூன்றாவதாக, இயேசு நாவை தொட்டார், ஒளி பிறந்தது, சத்தம் பிறந்தது. செவியை தொட்டார், கேள்வி சிறந்தது. பார்வையற்றவனை தொட்டார், பார்வை கிடைத்தது. பாடையை தொட்டார், உயிர் பெற்று நடந்தான். ஆனால் அவர் சாவை தொட்டார், பாவத்தை தொட்டார். சாட்டை அவரை பின்னியது, முள்முடி அவரை நசுக்கியது, ஆணிகள் அவரை துளைத்தன, ஈட்டி அவர் இதயத்தை பிளந்தது. பார்ந்த சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு மரித்த 3ஆம் நாள் மகிமையோடு உயிர்த்தெழுந்தார். பார்ந்தவர்களே, செத்துப்போன லாசர் உயிர் பெற்று வந்தான். அவரை தோமா பார்த்தார் இல்லையா? மற்ற அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து பார்த்தார். அதுபோல நயின் நகரத்து விதவை தாய், அவனுடைய மகன் செத்து போய் பாடையிலே தூக்கி கொண்டு போறார்கள். ஆண்டவர் இயேசு அவரை உயிர்ப்பிப்பதை பார்த்தார். செத்து போன அந்த மகன் உயிரோடு வந்ததை தோமா பார்த்தார். அதுபோல இன்னொருத்தர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். செத்து போன ஒரு மகள், யாருடைய மகள்? யாயிறுவின் மகள் இல்லையா? ஜபக்கூட தலைவனுடைய மகள் செத்து போயிருந்தவள். அவள் உயிரோடு வந்தாள். அவளையும் தோமா பார்த்தார். ஆனா அவங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்ல? என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லவில்லை. அவர்களை எல்லாம் பார்த்து என் ஆண்டவரே, என் தேவனே சொல்லல. ஆனா என்று உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசுவை பார்த்து
தோமா சொன்னார், என் ஆண்டவரே என் தேவனே என்று. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆண்டவரே என் தேவனே. இன்னொரு முறை, என் ஆண்டவரே என் தேவனே. பார்ந்த சகோதரனே சகோதரியே, பாருங்க, தோமா மற்றவங்களை பார்த்து சொல்லல, இயேசுவை பார்த்துதான் என் ஆண்டவரே என் தேவனே என்று அவர் அறிக்கையிடுகிறார். பார்ந்த சகோதரனே சகோதரியே, யார் யாரை தொட்டது? நான் சொன்னேன், இயேசு காது கேளாதவனை தொட்டார், கேள்வி சிறந்தது என்று. தோமா இயேசுவை தொட வேண்டும் என விரும்பினார். ஆனால் இயேசு அவரை தொட்டார். இதுதான் இந்த திருவிழாவினுடைய அற்புதமான நிகழ்வு. நாம் இயேசுவை தொட விரும்புகிறோம், ஆனா முதல்ல இயேசுவால் நாம் அனைவரும் தொடப்பட வேண்டும். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இயேசுவால தொடப்பட வேண்டும். பார்ந்த சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்மை தொடும் பொழுது நம்முடைய அவிவிசுவாசம் எல்லாம் நீங்கி போகும், நம்முடைய சந்தேகம் எல்லாம் மறைந்து போகும், நம்முடைய விசுவாசம் உறுதி பெறும். பார்ந்த சகோதரனே சகோதரியே, உண்மையான விசுவாசம் உள்ளவர்கள், இங்க 3 காரியங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவது, இயேசுவை அறிந்து கொள்ளுவது. முதலாவது. இரண்டாவது, இயேசுவால் அபிஷேகம் செய்யப்படுவது. நான் விளக்கி சொல்லுகிறேன். மூன்றாவது, இயேசுவால் அனுப்பப்படுவது. இதுதான் இயேசுவால் தொடப்பட்டவருக்கு அடையாளம். இயேசுவால் என்னுடைய விசுவாசம் உறுதிப்பட்டது என்பதன் அடையாளம். விசுவாச பிரமாணம் சொன்னா போதாது, கண்டிப்பா சொல்லணும், அது அடித்தளம். விசுவாச அறிக்கையிட வேண்டும். பார்ந்த சகோதரனே சகோதரியே, விசுவாசத்தை சொன்னா போதாது, விசுவாச பிரமாணம் சொல்லிட்டா போதாது, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, கிறிஸ்துவ கடமை முடிந்து விட்டது. இல்லை, 3 காரியங்கள் பாருங்க. உண்மையாகவே விசுவாசம் என்னை தொட்டது என்றால், என் உள்ளத்திலே விசுவாசம் மலர்கிறது என்றால், என் விசுவாசம் கொழுந்து விட்டு எரிகிறது என்றால், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். நோயிங் அண்ட் பிலீவிங். பாருங்க, இந்த 3 ஜதை நான் சொல்ல போகிறேன். முதலாவது, நோயிங் அண்ட் பிலீவிங். அதுக்கு என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும் தினந்தோறும் தினந்தோறும். துறவரத்தார் கூட, பாருங்க நான் சொல்லுகிறேன், துறவரத்தார் கூட, குருக்கள் கூட தினந்தோறும் பைபிள் வாசிக்கணும். பொதுநிலையினர் எவ்வளவு ஏக்கத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்பா, எனக்கு தெரியாததா, செமினர்லயே படிச்சு கரைச்சு குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை ஓரம் கட்டி வச்சிடுறோம். இல்லை அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணும். நான் விசுவசிக்கிறேன் என்பதன் அடையாளம், வெளிப்பாடு இது. முதலாவது, இயேசுவை அறிந்து கொள்வது. எவ்வளவு அதிகமா அறிந்து கொள்றேனோ அவ்வளவு அதிகமா நான் விசுவசிக்க முடியும். எவ்வளவு அதிகமா விசுவசிக்கிறேனோ அவ்வளவு அதிகமா இன்னும் அறிந்து கொள்ளணும் என்ற ஏக்கம் ஏற்படும். இரண்டாவது, இயேசுவால் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். என்ன பொருள்? பரிசுத்த ஆவியின் மீது, பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் விசுவாசத்துக்கு அடையாளம். பாருங்க, இல்லைன்னா அந்த விசுவாசம் பூத்து போய்விடும், நீர் பூத்த நெருப்பு போல மாறி போகும். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் தேடிக்கொண்டே இருக்கணும். அதனால்தான் நான் திருப்பலியின் துவக்கத்துல சொன்னேன், பரிசுத்த ஆவியின் தோழமையில நான் மகிழணும் ஆண்டவரே என்று. பார்ந்தவர்களே, பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம் இருக்குதுன்னு எப்படி தெரியும்? எவ்வளவு தூரம் அன்பு செய்யற அதை பொறுத்து தான் இருக்குது. நான் தொட்டா குணமாயிடுறாங்க எல்லாம், ஒருவேளை அது ஒரு அடையாளமா இருக்கலாம், ஆனா அது லீஸ்ட் சைன் தான். அது எது முக்கியமான சைனு? எவ்வளவு தூரம் அன்பா இருக்கிறேன், என் குடும்பத்துல எவ்வளவு தூரம் அன்பா இருக்கிறேன்,
நான் சந்திக்கிற மக்கள் மத்தியில எவ்வளவு தூரம் நான் அன்பா இருக்கிறேன், அதை பொறுத்து தான் இருக்குது அந்த அபிஷேகம். ஆகவே இரண்டாவது காரியம் பாருங்க, இரண்டாவது ஆண்டவரால நான் அபிஷேகம் செய்யப்படுவது, நான் புனிதமாகணும், எல்லா பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், அன்பினால நிரப்பப்படணும். மூன்றாவது இயேசுவால் அனுப்பப்படுவது. அர்த்தம், புனித தோமையார் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லிவிட்டு அங்கேயே அமர்ந்து விடவில்லை. பரிசுத்த ஆவியானவரை பெற்றவுடன் அவர் இந்திய திருநாட்டுக்கு வருகின்றார். பர்ஷியா வருகின்ற வழியில பர்ஷியா நாட்டுக்கும், அதை தொடர்ந்து இந்தியாவில் கேரளா, தமிழ்நாட்டில் நம்முடைய இடத்துல. சகோதரனே சகோதரியே, இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வது, இதுதான் உண்மையான விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஆகவே இயேசுவை அறிவது, இயேசுவால் அபிஷேகம் செய்யப்படுவது, மூன்றாவது இயேசுவால் அனுப்பப்படுவது, அது நாம் அவருடைய சாட்சியாக விளங்குவதற்காக, நம்முடைய வாழ்க்கையால சான்று பகர்வதற்காக. ஆகவே அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இந்த கருத்துக்களை உள்வாங்கி இயேசுனுடைய தொடுதலை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அதுக்காக இந்த திருப்பலியில ஏக்கத்தோடு மன்றாடுவோம். அவருடைய தொடுதலினாலே நம்முடைய விசுவாசம் பலப்படட்டும். மூன்று காரியங்களை மறந்து போகாதீங்க. நான் விசுவசிக்கிறேன் என்றால் இயேசுவை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது, இயேசுவால் நான் அபிஷேகம் செய்யப்படுகிறேன். மூன்றாவது, இயேசுவால் நான் அனுப்பப்படுகிறேன் அவருடைய சாட்சியாக வாழ்வதற்காக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுதன் துயராவியுமாய் தம்மில் உறவுடன் வாழுகின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் மனுவானார். மனிதரை புனிதரை மாற்றிடவே புனிதராம் கடவுள் மனிதரானார். காதுவின் ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் மீண்டும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியில் நம்புகிறோம். ஆறினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைந்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். சரீரத்தின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இறைவன் நமது அன்பு தாயாக தகப்பனாக இருக்கிறார். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். தேவையான அருட்கொடைகளை நம்பிக்கையோடு ஆழ்ந்த விசுவாசத்தோடு இறைஞ்சி மன்றாடுவோம்.
நல்ல ஆயனாகிய இறைவா, என் தாயாம் திருச்சபையில் உன் அன்பு பணி செய்யும் உன் அன்பு பணியாளர்கள் அனைவரையும் உன் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் அன்பிலும் இறை நம்பிக்கையிலும் பரிந்துரையிலும் நல்ல உடல் நலத்துடன் சிறந்து விளங்கி சிறப்பாக உன் அன்பு பணி செய்திட வரம் அருள வேண்டும் என்று புனித தோமையாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் ஊற்றே எம் இறைவா, ஆட்சி புரிவோர் மற்றும் மக்களுக்காக அரசின் அனைத்து துறைகளிலும் பணி செய்யும் அனைவரையும் உன் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் நாட்டு மக்களின் நல்வாழ்விற்காக சுயநலமற்ற தியாகத்தோடு பணியாற்றிட எந்த நிலையிலும் மத கலவரங்களுக்கு இடம் தராமல் உண்மையான மத சுதந்திரத்துடன் வாழ வரும் அருள வேண்டும் என்று புனித தோமையாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, புனித தோமையாரின் திருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் எம் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து உமது இறை அன்பை மாட்சிமைப்படுத்த முன்வர வேண்டும் என்றும் தியாகம், அர்ப்பணம், உழைப்பு, விட்டு கொடுத்தல், நேர்மை போன்ற மதிப்பீடுகள் எம் குடும்பங்களில் நின்று நிலைத்திட வேண்டும் என்றும் புனித தோமையாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையோ மிகுதி, வேலை ஆட்களவோ குறைவு என்று முடிந்த எம் இறைவா, துறவிகள் ஆண்டிலே எங்கள் குடும்பங்களில் தேவ அழைத்தல் வேண்டி உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது இறை அரசை உலகெங்கும் பரப்பிட எங்கள் குடும்பங்களில் இருந்து அறுவடைக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து உமக்கு புனித ஊழியம் செய்யும் வரமருள வேண்டுமென்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று மொழிந்த இறைவா, எங்கள் நாட்டில் விவசாயம் செழித்து ஓங்கவும் குடிநீர் பஞ்சம் தீர்த்து மக்கள் அனைவரும் வளமுடன் வாழவும் தேவையான மழையை தந்துருள வேண்டுமென்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, எங்கள் உள்ளத்தில் எழுகின்ற எல்லா விண்ணப்பங்களையும் இப்பொழுது நன்றி உணர்வோடு நம்பிக்கையோடு சமர்ப்பித்த மன்றாட்டுகளையும் கனிவுடன் ஏற்று ஆசிர்வதித்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்பவன் நீதானே, இனியச்சம் கொள்வதும் நீதானே, என் நெஞ்சில் வாழ்
பொருளினை உந்தன் வாழ்வில் கண்டே சுயநலத்தின் தீரைகளை கலைந்து என்னை தந்தே எங்கள் வாழ்வின் பொருளினை உந்தன் வாழ்வில் கண்டே சுயநலத்தின் தீரைகளை கலைந்து என்னை தந்தே ஒரு ஜீவன் என்னாலே வாழ்ந்தார் அதுதானே உன் முன்னால் பெரிதாகும் ஒரு ஜீவன் என்னாலே வாழ்ந்தார் அதுதானே உன் முன்னால் பெரிதாகும் மகிமை தேடும் மாநிலர் மகிழ்ந்திட தந்திடும் என்னை இயேசுவே உனது கருத்தில் ஏற்க வேண்டிய முழுவதும் உன்னிடம் தருகின்றேன் என்பதன் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் ஒன்றித்து ஒப்புக் கொடுக்கிற இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, அப்போஸ்தலரான புனித தோமையாரின் பெருவிழாவிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளையும் புகழ்ச்சி பலியையும் ஏற்றருளும். இதனால் உமக்கு உகந்த ஊழியம் புரிய வேண்டிய கடமையை நாங்கள் சரியாக நிறைவேற்ற தேவையான உம்முடைய அருட்கொடைகளை எங்களில் என்றும் பேணி காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அப்போஸ்தலரான புனித தோமையாரின் விழாவை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நாங்கள் அக்களிப்பு மிகுதியால் உம்மை புகழ்கிறோம். அவரால் நாங்கள் உமது திருமகன் இயேசுவின் நற்செய்தியை அறிந்து எங்கள் இதயங்களில் வாழும் தூய ஆவியாரை அனுபவித்து மகிழச் செய்கிறீர். அவருடைய மனமாற்றத்தால் எங்களுடைய நம்பிக்கை வளர வாய்ப்பளித்தீர். அவருடைய விசுவாசத்தால் எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்துகிறீர். அவரும் திருவடிகளில் விழுந்து தம்மையே கையளித்தமையால் எங்கள் அன்பை தூண்டி எழுப்புகிறீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மகிமையை புகழ்ந்து பாடுவதாவது: ஆட்சிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்தர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை ஆசிர்வதித்து புனிதமாக்கருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த மக்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவாம், உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் தேடும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பன், புனித அப்போஸ்தலர், எம் உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித தோமையார், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆராதனை ஆராதனை மூவரு இறைவா, ஆராதனை 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 மூவரு இறைவா, ஆராதனை உலகின் ஒளியே, ஆராதனை
ஆராதனை தீபத்தாலே ஆராதனை வாழ்வின் உணவே ஆராதனை தூபத்தாலே ஆராதனை நற்கருணை நாதனே ஆராதனை மலர்களாலே ஆராதனை 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 மூவரு இறைவா ஆராதனை 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 மூவரு இறைவா ஆராதனை. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணை புரிந்து அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். மேலும் இது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்தும் சகலவிதமான மனக்கவலைகளிலிருந்தும் உடல் வியாதி வருத்தங்களிலிருந்தும் விடுதலை பெற்ற மக்களாய் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடியிருக்கிற உம்முடைய அருமையான மக்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் பூரண உடல் சௌக்கியத்தையும் நிறைவான வாழ்வையும் உறுதியான விசுவாசத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் அது திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் பாதுகாப்பு அளித்து அருமருந்து ஆகிட அருள் புரியும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக பலியான செம்மறி.
இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, கவரீரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், நான் குணமடையும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிறைவான வாழ்வை அளிப்பதாக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே இந்த நற்கருணையிலே பங்கெடுக்கவும். பிற மதத்தை சார்ந்தவர்களும் பிற கிறிஸ்தவ சபைகளை சார்ந்தவர்களும் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே அமர்ந்து ஜெபிக்கவும். வார்த்தையாக இருந்தவரை வடிவெடுத்து வந்தவரை காத்திருந்த செய்யனுக்கு உன்னுடலை தருவாயா தருவாயா தருவாயா. வார்த்தையாக இருந்தவரை வடிவெடுத்து வந்தவரை காத்திருந்த செய்யனுக்கு உன்னுடலை தருவாயா தருவாயா தருவாயா. உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, இறைவா சம்மதமா. தூரத்திலே நின்ற என்னை என்னருகே வா என்றார். பாவத்திலே வீழ்கையிலே சாய்ந்து கொள்ள தோள் கொடுத்தாய். தூரத்திலே நின்ற என்னை என்னருகே வா என்றார். பாவத்திலே வீழ்கையிலே சாய்ந்து கொள்ள தோள் கொடுத்தாய். வெளியில் அழிந்த என்னை பந்தியிலே அமர செய்தாய். இருந்து பரிவந்தை தந்திடுவாய். உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, இறைவா சம்மதமா. வீதியிலே இருந்த என்னை விருந்துக்கு அழைத்து வந்தாய். உதாரி மைந்த என்னை புத்தாடை அணிய வைத்தாய். வீதியிலே இருந்த என்னை விருந்துக்கு அழைத்து வந்தாய். உதாரி மைந்த என்னை புத்தாடை அணிய வைத்தாய். பெருமையான பாத்திரம் நான் அப்பங்களால் வழிய செய்தாய். ஒன்றுமில்லா கச்சாடி நான் தசமாய் நிரப்பிடுவாய். உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, இறைவா சம்மதமா. வார்த்தையாக இருந்தவரை வடிவெடுத்து வந்தவரை காத்திருந்த செய்யனுக்கு உன்னுடலை தருவாயா தருவாயா தருவாயா. வார்த்தை
வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த செய் எனக்கு உன்னுடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. உண்மையே உயிரே உள்ளம்பர சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளம்பர சம்மதமா, இறைவா சம்மதமா. புனித தோமையாரை நோக்கி ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எங்கள் உயர்மறை மாவட்ட பாதுகாவலரே, கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி நற்செய்தியை அறிவித்தவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். எங்கள் இந்திய மண்ணில் விசுவாசத்தை அறிவித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவரே, என் தேவனே என்று கிறிஸ்துவின் மேல் இருந்த விசுவாசத்தை நீர் அறிக்கையிட்டது போல் நாங்களும் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும், அவரை ஆவலோடு பின்பற்றவும், விசுவாசத்திற்காக உயிரை அளிக்க தயாராயிருக்கவும் உமது பரிந்துரையை நாடுகிறோம். எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, வாழ்விலே ஏற்படும் ஏற்ற தாழ்வுகளையும் நிகழும் துன்பத் துயரங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும். எம் உயர்மறை மாவட்டத்தில் விசுவாச விழிப்புணர்வும் சாட்சிய வாழ்வும் சுடர்விட ஆவியின் வரங்களை பெற்றுத்தாரும். இந்த வேண்டுதல்களை எல்லாம் உம் பேறுபலன்களினால் பெறுவோம் என நம்புகின்றோம். எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கின் பாதுகாவலர், நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர், இந்தியாவின் அப்போஸ்தலர் புனித தோமையாருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தோமையாருடைய பெருவிழாவை இந்த புனிதமான பூமியிலே தோமையாரின் வல்லமை சிறந்தோங்குகின்ற இந்த இடத்திலே நாம் பெரும் மகிழ்ச்சியோடு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த நாளை விழாவினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த பேராலயத்தை சந்திக்க வருகின்ற எத்தனையோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் நம்முடைய இந்திய தேசத்தின் பல பகுதிகளிலிருந்து, என் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இருந்து இங்கே வந்து புனித தோமையாருடைய அந்த கல்லறையிலே ஜெபித்து அவருடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் எத்தனையோ நன்மைகளை பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த வல்லமை மிக்க புனிதருடைய அந்த விழாவினை நன்றி பெருக்கோடு நாம் கொண்டாடுகின்ற இந்த நாளில் இந்த திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற நம்முடைய வருகை புரிந்து இந்த திருப்பலியை சிறும் சிறப்புமாக ஆடம்பரமாக நிறைவேற்றி அழகான மறையுரையை நமக்கு வழங்கி நம்முடைய விசுவாசத்திலே நம்மை உறுதிப்படுத்திய, நம்முடைய விசுவாசத்தை நாம் கொண்டாட நமக்கு வழிவகை செய்த, துணையாயிருந்த நம்முடைய மறைமாவட்டத்தின் முதன்மை குரு அருட்தந்தை எம் அருள்ராஜ் அடிகளார் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் என் சார்பாகவும் அருட்தந்தையர்கள் சார்பாகவும் மிகுந்த நன்றியையும் நம்முடைய ஜெபங்களையும் அவருக்கு உரித்தாக்கி அவருக்கு இந்த பொன்னாடியை போர்த்தி மகிழ்கின்றோம். நம்முடைய மூத்த அருட்தந்தை அந்தோணிசாமி அடிகளார் அவர்கள் அவருக்கு பொன்னாடியை போர்த்தி கௌரவிப்பார். தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசினை நம்முடைய இந்நாள் பொருளாளர் தந்தை அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்.
அடுத்ததாக இன்று நம்முடைய மகிழ்ச்சியிலே கலந்து கொள்ள அருட்தந்தை டோனி அவர்கள் MSFS சபையை சார்ந்தவர் நம்முடைய அழைப்பினை ஏற்று இங்கே வந்திருக்கின்றார். திருவள்ளூர் அருகிலே இருக்கின்ற மணவாள நகர் பங்கிலே சீரும் சிறப்புமாக செயல்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றவர். பல வருடங்களாக எனக்கும் தெரிந்தவர். மிகவும் அருமையாக மக்களோடு இணைந்து பணியாற்றுகின்றவர். அருட்தந்தை அவர்கள் இந்த நாளில் நம்முடைய மகிழ்ச்சியிலே கலந்து கொண்டதற்காக, நம்மோடு இங்கே நின்று இந்த திருப்பலியிலே இணைந்து ஜெபித்ததற்காக நம்முடைய மகிழ்ச்சிகளையும் நன்றிகளையும் தெரிவிக்கும் விதமாக இப்பொழுது அருட்தந்தை அவர்களுக்கு நான் பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறேன். அவருக்கு நினைவு பரிசினை நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்கள் வழங்குகின்றார். தந்தை அவர்களுடைய இன்னொரு சிறப்பு, நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் இருக்கின்ற துறவர சபைகளுடைய தலைவராக இருக்கிறார். CRI பிரசிடென்டாக இருக்கின்றார். சிறம்பட செய்து கொண்டிருக்கின்றார். கடந்த தவ காலத்திலே நாம் இங்கே ஒரு பெரிய போராட்டத்தை நான் நடத்தினோம். அதெல்லாம் முன்னின்று நடத்தியவர். எனவே தந்தை அவர்களுடைய இங்கே இருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அடுத்ததாக இங்கே வருகை புரிந்து நம்முடைய மகிழ்ச்சியிலே கலந்து கொண்ட அருட்தந்தையர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பை வழங்க நம்முடைய அன்பிய மக்களை அழைக்கின்றோம். அருட்தந்தை பீட்டர் தும்மா அவர்கள் நம்முடைய லஸ் பங்கிலே பங்கு தந்தையாகவும் நம்முடைய உயர்மறை மாவட்டத்திலே திருமண நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவும் இருக்கின்றவர். அருட்தந்தை அவர்களுடைய வருகைக்காக மிக்க மகிழ்ந்து அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய முன்னாள் உதவி தந்தை கிறிஸ்துராஜ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். முகமெல்லாம் புன்னகையோடு எப்பொழுதும் நமக்கு உற்சாகம் ஊட்டுகின்றவர். இங்கே வந்து நம்முடைய மகிழ்ச்சியிலே கலந்து கொண்டதற்காக நன்றி கூறி அவருக்கு இந்த சிறிய அன்பளிப்பை அளிக்கின்றோம். தற்போது அருட்தந்தை அவர்கள் போரிலே உதவி பங்கு தந்தையாக இருந்து கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக நம்முடைய அருட்தந்தை சேவியர் இதயராஜ் அவர்கள் சபை சார்ந்தவர். 3ஆம் தேதி எங்க இருந்தாலும் நான் இங்கே வந்து இந்த திருப்பலியில் நான் கலந்து கொள்வேன். நான் 10 ஆண்டுகளாக கலந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு நான் வந்து விட்டேன் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு நம்முடைய இந்த மகிழ்ச்சியில கலந்து கொள்வதிலே அவருக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர் நம்மோடு இருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை அன்பளிப்பாக. அடுத்ததை டோனி அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பை நாம் வழங்குகின்றோம். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக இன்றைய நாளை சிறப்பித்து நம்முடைய மான்ஃபோர்ட் அருட்சகோதரர்கள், சான் தோமாஸ் செகண்டரி ஸ்கூல் பள்ளி மாணவிகள், மான்ஃபோர்ட் பள்ளி மாணவிகள் அனைவரும் இந்த நாளிலே இந்த வழிபாட்டை சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள். காணிக்கை பவனியிலே பார்த்திருப்போம். எங்களுக்கெல்லாம் கைவலிக்கின்ற அளவிற்கு காணிக்கைகள் பவனியாக இங்கே ஆண்டவருக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டது. நம்முடைய மான்ஃபோர்ட் சான் தோமாஸ் செகண்டரி ஸ்கூல் மற்றும் அருட்சகோதரர்கள், கேப்ரியல் அருட்சகோதரர்கள் நம்முடைய சாந்தோம் பகுதியிலே அவர்கள் ஆற்றுகின்ற பணி மிக மிக பாராட்டுக்குரிய ஒன்று. ஏழை மாணவர்களுக்கு அவர்கள் ஆற்றுகின்ற அந்த பணியானது மிகவும் மகத்தானது. இந்த பிள்ளைகளை எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே உயரச் செய்வதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த அட்மிஷன் சமயத்தில் தான் அவர் பிரதர்கிட்ட போய் பேசும்போது அவர் சொல்வார், முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கண்டிப்பாக கொடுப்பேன் சாமி, அவங்களுக்கெல்லாம் கொடுத்து, அவங்க தான் நம்முடைய பிள்ளைகள், அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து விட்டு தான் மற்றவர்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும், ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக முதலிடம் கொடுப்போம் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் ஒருத்தரையும் கூட அவர்கள் வேண்டாம் என்று சொல்லாமல் அனைத்து பிள்ளைகளையும் தங்களுடைய பள்ளியிலே சேர்த்து அத்தனை பேருக்கும் அட்மிஷன் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒளியேற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நான் அவரிடத்தில் கேட்டேன் என்றால் மிக மகிழ்ச்சியோடு முகமலர்ச்சியோடு அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதே போல இந்த வழிபாட்டுகளிலே ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிற பொழுது மிகுந்த சிரத்தையோடு எல்லா காரியங்களையும் செய்கின்றார்கள். இன்றைக்கு இந்த திருப்பலி முடிந்த பிறகு சாந்தோம் பள்ளி மாணவர்கள் இங்கே ஒரு நாடகத்தை நடத்த இருக்கின்றார்கள். எனவே அனைவரும் இங்கே அமர்ந்து அந்த நாடகத்தை பார்த்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்படி நம்முடைய பங்கிலே ஒரு
மேன்மையான ஒரு காரியத்தை, கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்ற ஒரு காரியத்தை, பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்ற, அவர்களை வாழ்விக்கின்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பள்ளி மட்டுமல்ல, இன்னும் பல சமூக சேவைகளையும் கூட அவர்கள் நம்முடைய பங்கிலே ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் செய்கின்ற, நம்முடைய மறை மாவட்டத்திலே குறிப்பாக நம்முடைய சாந்தோம் பங்கிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய இந்த உன்னதமான பணியினை, கல்வி பணியினை, சமூக பணியினை பாராட்டி அவர்களுக்கு நம்முடைய கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் நாம் தெரிவிப்போம். அருட்சகோதரர் இருதயம் அவர்கள் இருப்பின் இங்கே மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் கரவொலி எழுப்பி அவரை நாம் வரவேற்போம். நம்முடைய முதன்மை குரு அருட்தந்தை எம் அருள்ராஜ் அவர்களை இந்த நினைவு பரிசினை அவருக்கு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களோடு இணைந்து நம்முடைய சாந்தோம் பேராலயத்திலே பங்கிலே இருக்கின்ற அருட் சகோதரிகள், டாட்டர்ஸ் ஆஃப் தி சேக்ரட் ஹார்ட், டிஎஸ்ஹெச் சிஸ்டர்ஸ் இதயபவன் அவர்களும் கல்வி பணியிலே ஒருங்கிணைந்து நம்முடைய பேராலய மேய்ப்பு பணியிலும் நமக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கின்றோம். சிஸ்டர்ஸ் கம் ப்ளீஸ். அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க நம்முடைய முதன்மை குரு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக சேவா மிஷனரி சிஸ்டர்ஸ், நம்முடைய சென்ட் தாமஸ் நர்சரி பள்ளியிலும் அதே போல இங்கே நம்முடைய அலுவலகத்திலும் பணியாற்றுகின்ற அருட்சகோதரிகள், நம்முடைய மறை மாவட்டத்திலே பல இடங்களிலே கல்வி பணிகளை, சமூக பணிகளை ஆற்றுகின்றவர்கள். எனவே அவர்களுடைய பணிகளையும் பாராட்டி இந்த நேரத்தில் அவர்களுக்கு நாம் நினைவு பரிசினை வழங்குகின்றோம். சேவா மிஷனரி சிஸ்டர்ஸ். மற்ற சபைகளை சார்ந்த அருட்சகோதரிகள் இருப்பின் சிஸ்டர்ஸ் ஆஃப் செயின்ட் ஜோசப் ஆஃப் தி அப்பரிஷன் வந்திருக்கீங்களா? சிஸ்டர்ஸ் வந்திருந்தால் தயவு செய்து மேலே வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். காங்கிரிகேஷன் ஆஃப் த மிஷனரி சிஸ்டர்ஸ் ஆஃப் மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் மேரி அண்ட் ஜோசப் அவர்கள் காலையிலேயே வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு சென்று விட்டார்கள். எனவே அனைத்து துறவர சபை சார்ந்த அருட்சகோதரிகளுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிலும் சிறப்பாக இன்றைக்கு லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் சபையை சார்ந்து அவருடைய புரொவின்ஷியல் அவர்கள் இங்கே நம்முடைய வருகை தந்திருக்கின்றார். அவருடைய வருகைக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, நாளைய தினம் தேர் திருவிழா. முக்கியமானது விட்டம் பாருங்க. இந்த நாளை சிறப்பித்த நம்முடைய அன்பிய மக்கள், அவங்களை மறக்கவே கூடாது. நம்முடைய அடைக்கல மாதா, வேளாங்கண்ணி மாதா வட்டங்களை சார்ந்த அன்பியங்கள் 24, 25 இதை சார்ந்த அன்பிய மக்கள் அனைவருக்கும் அவர்களோடு இணைந்து இந்த வழிபாட்டை சிறப்பித்த நம்முடைய மான்ஃபோர்ட் அருட்சகோதரர்கள், இதை எல்லா அருட்சகோதரர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி பலமாக எழுப்புவோம். ரொம்ப நல்லா சிறப்பாக செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு நாளைய தினம் தேர் திருவிழா சிறப்பிக்கின்றவர்கள் சகாய மாதா, மயிலை மாதா வட்டங்களை சார்ந்த 30, 31, 32, 33, 34, 35 அன்பியங்கள் மற்றும் ஜோனல் லீடர்ஸ் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள். சரியாக 6 மணிக்கு லாசரஸ் சர்ச்சிலிருந்து தேர் பவனி புறப்படும். 6 என்றால் எனக்கு எப்பொழுதுமே 6 மணி தான், சரிங்களா? அதனால 6:30க்கு ஆரம்பிக்கும் அப்படியெல்லாம் இல்லை. 6 மணி என்றால் 6 மணிக்கு சரியாக அங்கே ஆரம்பிக்கும்.
பேராலயத்தை வந்து அடைந்தவுடனே நம்முடைய பேராயர் அவருடைய தலைமையிலே இங்கே திருவிழா திருப்பலி நடைபெறும். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நம்முடைய பேராலயத்திலே கடந்த ஓராண்டாக பொருளாளர் தந்தையாக அட்மினிஸ்ட்ரேட்டராக பணியாற்றிய அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்கள் ஏற்கனவே மாற்றலாகிவிட்டார். ஆனாலும் இன்றைக்குத்தான் அவருக்கு நாம் பிரியாவிடை கொடுக்கின்றோம். இருந்தாலும் அவர் பக்கத்தில் தான் போகின்றார். அவர் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய நிர்வாக பொருளாளர் தந்தையாக அவர் புதிய பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நம்ம இடத்தை விட அது ரொம்ப பெரிய இடம், உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய மிக பறந்து விரிந்திருக்கின்ற சென்னை மயிலை மறை மாவட்டத்தினுடைய நிர்வாக தந்தையாக அட்மினிஸ்ட்ரேட்டராக ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டராக செல்கின்றார். எனவே அவரை நாம் வாழ்த்தி வழி அனுப்ப நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய நன்றிகளை நாம் இப்பொழுது தெரிவிக்கவும், அதே போல புதிதாக பொறுப்பேற்கின்ற அருட்தந்தை ஆரோக்கிய வேளாங்கண்ணி ஸ்டாலின் அவர்கள் காந்தி நகரிலிருந்து இங்கே நம்முடைய பேராலயத்திற்கு ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இங்கே வருகின்றார். எனவே அவரையும் இப்பொழுது நாம் வரவேற்க இருக்கின்றோம். திரு தங்கராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கு அமர்ந்திருக்கின்ற அருள் தந்தையர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருவர் இரு எஜமானுக்கு பணியாற்ற முடியுமா என்பது கதை, முடியாது என்பதே பலருடைய வாதம். ஆனால் இறைவனுடைய ஆசிரும் வழிநடத்தல் இருந்தால் முடியும் என்பது நம்முடைய அருள் தந்தை ஸ்டீவன் அவருடைய செயலிலே நாம் அறிந்து கொண்ட ஒன்று. ஒரு பேராலயத்திற்கு ஆகிய ஒரு எஜமான், நமது பேராயர் இல்லமாகிய ஒரு எஜமான் ஆகிய ரெண்டு எஜமானுக்கும் நிர்வாக தந்தையாக இருந்து அவர் சிறப்பாக பணியாற்றி பேராயர் இல்லத்திலே பேராயருடைய இதயத்திலே இடம் பிடித்து அங்கேயும் பாராட்டுதலை பெற்றார். பேராலயமாகிய நமது இல்லத்தில் மக்களுடைய இதயத்திலும் நம் இதயத்தை எல்லாம் கவர்ந்த நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை அவருடைய இதயத்திலும் நீங்காத இடம் பெற்ற தந்தை அருள் தந்தை ஸ்டீபன் அவர்கள். அன்பார்ந்த சகோதரி சகோதரிகளே, நமது பேராலயத்திற்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. ஏனென்றால் நம்முடைய தோமையருடைய திருப்பாதங்கள் பட்ட புண்ணிய பூமி இது. இதிலே பணியாற்றுவதில் அதிலே நாம் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இங்கே பலவிதமான வேண்டுதலோடு பலர் வருவதுண்டு. குறிப்பாக வெளிநாட்டினர், வெளி மாநிலத்தவர் அதிகமாக வந்து சென்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை பண்ணி தன்னுடைய பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி செல்கின்றார்கள். வரும்போது அவருடைய சில எதிர்பார்ப்புகளோடு வருகிறார்கள். ஜபம் தவம் இருந்தாலும் சரி, சில இயற்கையான சில செயல்கள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. குறிப்பாக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், இன்னும் பலவிதமான இதுகள் நம்முடைய ஆலயத்தில் மிக குறைவாகவே காணப்படுகின்றன. ஒரு கதீட்ரல் சர்ச் என்கிற நிலவிலே உண்மையிலேயே அவர் வெளிநாட்டார் முகம் சுளித்து விட்டு செல்கின்றவர்கள் அவர்களே கண்டோம் கடந்த காலங்களிலே. இதை நன்கு அறிந்து நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை அவர்களும் நிர்வாக தந்தை அருள் தந்தை ஸ்டீபன் அவர்களுமாக ஆலோசனையை நடத்தி அண்மையிலே ஒரு பெரிய டாய்லெட் ஃபெசிலிட்டி இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு நாட்கள் செயல்பாட்டிற்கு வரும் நவீன வசதிகளோடு கூடிய ஒரு டாய்லெட். இது நமது கதீட்ரல் சர்ச்சுக்கு மிக முக்கியமான ஒன்று. இதை செய்த அருள் தந்தை அவர்கள் உண்மையிலேயே எவ்வளவு பாராட்டினாலும் அதற்கு நம்முடைய தந்தை அவருடைய முழுமையான ஒத்துழைப்பு அந்த காரணத்தால் நிறைவேற்றியது அவர்களுக்காக நான் பாராட்டுகின்றேன். அதாவது இது மட்டுமல்ல, நம்முடைய கோயிலை பாருங்கள், அழகாய் பெயிண்டிங், உள்ளே பாருங்கள் பேன் வசதி பாருங்கள், மண்டபத்தை பாருங்கள் பெயிண்டிங், நம்முடைய சாந்தோ ப்ரீ பிரைமரி ஸ்கூலை பாருங்கள், அங்கே உரிய முத்திரையோடு ஒரு போர்டு அங்கே வச்சிருக்கிறார்கள். இதெல்லாம் அவருடைய செயல்கள், கடின உழைப்பு. அண்மையிலே நான் அவரோட அடிக்கடி கேட்பேன், ஃபாதர் ஏன் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்கன்னு கேட்பேன். இல்லைனா நைட்டு தூங்குறதுக்கு 2 மணி 3 மணி ஆகிடா நான். ஏன் ஃபாதர் அப்படின்னா, ஏன்னா என்னுடைய பணி அந்த மாதிரி. நான் ஒரு மறுநாள் நான் பேராயருடைய டேபிள் என்னுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண வேண்டும். அது பண்ணினால்தான் அது ஒரு சரியான நான் எடுத்த ஒரு இது பொறுப்பிற்கு அர்த்தம்.
அதனால் நான் அதை முடித்துவிட்டு நான் தூங்க சொல்வது நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி கஷ்டப்பட்ட அந்த நிலையிலும் நம்முடைய பேராலய பணிகளும் அவர் சிறப்பாக எங்களுடைய தந்தையோடு இணைந்து மிக அதிகமான ஈடுபாட்டோடு இந்த பேராலயத்தை அவர் செய்திருக்கிறார்கள் என்ற நன்றியோடு அவர்களை நான் நிறுத்தி பார்க்கின்றோம். அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையிலேயே அவர் இப்போது 2 சுவர் தாண்டி நம்மோடு வெளியே சென்றிருக்கிறார். ஒரு சுவர் பேராலய சுவர், ஒரு சுவர் பேராயர் இல்ல சுவர். இந்த 2 சுவரை தாண்டி சென்றால் நாம் தந்தையை சந்தித்து விடலாம், அது வேறு. ஆனாலும் நம் இதயத்தை விட்டு அவர் எங்கு சென்று விட முடியாது. அவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தார். தந்தையை நாங்கள் வாழ்த்துகின்றோம். எங்களுடைய அன்பின் அடையாளமாக நம்முடைய வின்சென்ட் டி பால் சொசைட்டி வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் நாதன் அவர்கள் பொன்னாடை போர்த்துமாறும், அருள் சகோதரி சோபியா மைக்கேல்ராஜ் அவர்கள் பூச்செண்டை கொடுக்குமாறும், திருமதி பிரமிளா அகஸ்டின் அவர்கள் அன்பளிப்பை வழங்குமாறும் உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருள் தந்தை ஸ்டீவன் அவர்களுடைய இடத்திலே அருள் தந்தை ஆரோக்கிய வேளாங்கண்ணி ஸ்டான்லி அவர்கள் பணியேற்றிருக்கின்றார்கள். இறைவனின் அதிகமான ஆசிரை அவர் பெற்றிருக்கிறார் இந்த பேராலயத்தில் பணிபுரிவதற்கு என்றே நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இவர் பணியாற்ற வந்திருக்கின்ற பொற்காலம் நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை தன்னை 24 மணி நேரமும் ஏழைகளுக்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு பங்கு தந்தை இங்கு பெற்றிருக்கின்ற போது அவர் வந்திருக்கிறார். நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்வேன். அண்மை காலத்தில் ஏழைகள் படிப்பிற்காக பல்வேறு விதமான ஃபீஸ் கட்டுவதற்கு கோரிக்கை உள்ளது போது ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஏழை மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் கொடுத்தார்கள். பல 100 அப்ளிகேஷன் அங்கே வரப்பட்டது. என்னிடத்திலே கொடுத்து நீங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதை எல்லாம் கொடுத்துருக்கிறாங்களா, ஃபேமிலி கட்டுங்க எல்லாம் பார்த்து இது சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நானும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஃபாதர்கிட்ட சொன்னேன், தந்தையே அதாவது நிறைய வசதியானவங்க கூட அதில் ஒரு சிலர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர்கள் மனதிலே வசதி என்று வராத போது அவர்கள் அதை அப்ளை பண்ணியிருக்கும் போது எல்லோருக்கும் அந்த உதவித்தொகையை எனக்கு கொடுத்து விடுவோம் என்று பல லட்சம் ரூபாய் ஒரு வாரமாக உட்கார வைத்து கொடுத்தார்கள். அதாவது படிப்பறிவு மூலம் ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்படுகின்ற ஒரு தந்தை. இன்னும் எவ்வளவோ இன்னும் பாருங்கள், கடந்த ஒரு வாரமாக நம்முடைய திருவிழா நிகழ்ச்சி நிலையை பார்ப்பீர்கள். ஆனால் பல்வேறு விதமான அருள் சகோதர சகோதரிகள் உண்மையிலே ஊர் பேர் தெரியாமல் நமக்கெல்லாம் தெரியாத பல எப்படி தேடி பிடித்தார். அவர்களை ஹானர் பண்ணி அவங்களுக்கு விருந்து வைத்து சந்தோஷப்படுத்தி அவர்கள் அனுப்பி வைக்கின்ற ஒரு பெரிய மனசு நம்முடைய பங்கு தந்தைக்கு பெற்றிருக்கிறது. நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த பங்கு தந்தையோடு நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை அவர்கள் பணியாற்ற ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை அவர்கள் மிக அழகாக நிறைவேற்றி பங்கு தந்தையோடு சேர்ந்து இணைந்து மிக பிரமாதமாக இன்னும் அதிகமான பேரோடும் புகழோடும் வாழ வேண்டும், அவருடைய செயல்பாடு அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். அது நிச்சயமாக நம்முடைய தோமையார், நம்முடைய அன்னை, நம்முடைய கிறிஸ்து இயேசுநாதர் அனைவருடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்கும் என்ற வேண்டுதலோடு எங்கள் அன்பின் அடையாளமாக 3வது வட்டத்தினுடைய தலைமை அருமை சகோதரர் ராபர்ட் அவர்கள் பொன்னாடை போர்த்துமாறும், அருமை சகோதரி திருமதி ஜெஸ்ஸி அவர்கள் ஊக்கத்தை கொடுக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. திரு தங்கராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய சார்பாக என்னுடைய நன்றிகளை நான் நிச்சயமாக ஸ்டீஃபன் அவர்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு பாராட்டு புகழ் இங்கே யார் சொன்னாலும் அதற்கு முற்றிலும் உரியவர் ஸ்டீஃபன் அவர்கள் தான், அவர் தந்தை ஸ்டீஃபன் அவர்கள். ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தையும் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகு அவர் அது முழுமூச்சாக எடுத்து செய்வார். ஒரு நல்ல நண்பராக, நல்ல தோழராக,
நல்ல தம்பியாக, நல்ல குருவாக, நல்ல மனிதனாக என்னோடு இருந்தவர். பக்கத்தில் தான் இருக்க போகிறார். இருந்தாலும் அவருக்கென்று இருக்க ஒரு இடத்திற்கு போக போகிறார் என்பதை நினைக்கிற பொழுது, என்னை விட்டு பிரிகிறார் என்பதை நினைக்கிற பொழுது உள்ளத்திலே கொஞ்சம் வருத்தம் தான். இருப்பினும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. தந்தை அவர்களுக்கு மிக்க நன்றிகள். அந்த இடத்தை நிரப்ப இங்கே வருகை தந்திருக்கின்றவர் நம்முடைய அருட்தந்தை வேளாங்கண்ணி ஸ்டாலின் அவர்கள். என்னோடு இணைந்து, மற்ற தந்தைகளோடு இணைந்து இங்கே பணியாற்ற இருக்கின்றார். ஏற்கனவே அவரை எனக்கு நன்றாக தெரியும். நல்ல நண்பராக, எப்பொழுதும் அண்ணா என்று என்னோடு எப்பொழுதுமே இருக்கிறவர். இந்த தேசிய திருத்தலத்திலே நிச்சயமாக அவரோடு இணைந்து நல்ல பணிகளை சிறப்புமாக செய்வோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு அவரை இங்கே வருக வருக என வாழ்த்தி வரவேற்கின்றேன். இப்பொழுது நம்முடைய அருட்தந்தை பி ஸ்டீஃபன் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைக்கிற விதமாக அதற்கான பொருட்களை நம்முடைய அருட்தந்தை எம் அருள்ராஜ் அவருடைய முன்னிலையிலே இப்பொழுது அதனை ஒப்படைப்பார். அனைவரும் கரவொலி எழுப்பி நான் நன்றி சொல்வோம். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இப்பொழுது இறுதி ஜெபமும் புனித தோமையாருடைய அருளிக்க ஆசீரும் வழங்கப்படும். அது முடிந்தவுடனே இங்கே நாடகம் நடைபெறும். அனைவரும் கண்டு களித்து ரசித்து செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய அருள் வார்த்தையை நாம் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். திரும்பி சொல்லுவோம். என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். ஒரு சில நொடிகள் அமைதியாக இருந்து நம்முடைய அதிமிக தேவைக்காக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். என் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்று அறிக்கை இடுகிறோம். அதை நாம் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, தம் ரத்தம் சிந்தி திருச்சபை நிறுவிய அப்போஸ்தலரான புனித தோமையாரின் பெருவிழாவிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். தோமையாருடன் நாங்கள் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எங்கள் இறைவன் என்று விசுவசித்து ஏற்றுக்கொள்வது போல எங்கள் வாழ்க்கையாலும் அதற்கு சாட்சிகளாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவா உமக்கு